نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே இந்த அமைதியான காலை வேளையிலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் இஹ்லாஸை தர வேண்டும். இந்த வகுப்பிலிருந்து பூரணமான பிரயோசனத்தை நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பாகிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்கிற ஒரு பெரிய தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்தில் மிகவும் அடிப்படையாக முக்கியத்துவம் தரப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது. அதிகமான மக்கள் இந்த பகுதிக்கு கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் இதுதான் இஸ்லாத்தின் பிரதானமான நோக்கம் என்பதை நாம் புரிய வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை பதிவு செய்கிறார். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். மக்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளில் நீ என்னை இழிவுபடுத்தி விடாதே. அந்த நாளில் பிள்ளைகள் பயன் தர மாட்டார்கள், பொருளாதாரமும் பயன் தராது. பரிசுத்தமான இதயத்தோடு யார் வருகிறாரோ அவருக்கு மட்டுமே பிரயோசனம் இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்கிறார். நிறைய அமல்கள் செய்வதுதான் இன்று வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. நிறைய அமல் செய்ய தூண்டுவோம், அல்ஹம்துலில்லாஹ் அமலும் செய்கிறோம். ஆனால் நிறைய அமல் செய்வதனுடைய நோக்கம் உள்ளம் பரிசுத்தம் அடைவது தான். உள்ளம் பரிசுத்தம் அடையாத நிலையில் எவ்வளவுதான் அதிகமாக அமல் செய்தாலும் சில வேளை அந்த மனிதன் தோல்வி அடைய வேண்டிய நிலை வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர் சுன்னத்தான தொழுகைகளில் குறிப்பாக இரவு நேரத்தில் கூடுதலாக நின்று வணங்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். பகல்களில் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்ணாகவும் இருக்கிறார். நிறைய அமல் செய்கிறார். இரவில் தஹஜ்ஜத் தொழுகிறார் என்றால் ஏனைய சுன்னத் தொழுகைகள் அவரிடத்தில் கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். பகலில் அதிகமாக சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஃபர்தான நோன்புகள் எல்லாம் அந்த பெண் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். இவ்வளவும் சொல்லிவிட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், வலக்கின்னஹா துஉதி ஜீரானஹா, என்றாலும் இந்த பெண் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறார் என்று சொன்னார்கள். தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அந்த பெண் நரகம் செல்லுவார் என்றார்கள். நஅூது பில்லாஹ். இப்போ நிறைய அமல்கள் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அந்த அமல்களுடைய நோக்கம் உள்ளம் பரிசுத்தம் அடைவது. அதே போல ஈமான், அகீதா
இதற்கு நாம் கூடுதல் கவனம் செலுத்துவது, இதுவும் அடிப்படையானது. ஆனால் ஈமான் அகீதா என்பதனுடைய நோக்கமும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. இப்போ ஈமான் என்றால் இஅ்திகாதும் பில் கல்ப் வ நுத்கும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரிஹ், உள்ளத்தால் உறுதியாக நம்பி நாவால் அதை மொழிந்து உடல் உறுப்புகளால் நடைமுறைப்படுத்தி காட்டுவதுதான் என்னது ஈமான். ஈமான் சும்மா சொல்லிட்டு போகிறதில்லை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லிக்கொண்டு செல்வது ஈமான் அல்ல. ஈமான் என்றால் ஃபஸ்ட்டுக்கு உள்ளத்தால் உறுதியாக நம்ப வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் உள்ளத்தால் நம்ப வேண்டும். அப்போ ஈமானுடைய முதல் இலக்கே என்ன? உள்ளந்தான். ஈமானுடைய முதல் இலக்கே உள்ளந்தான். அப்போ அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பியதை பற்றி சொல்லும்போது, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். அல்லாஹ் இந்த உம்மிக்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். அவர் வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹியை ஓதி மக்களுக்கு இப்படி வஹி இறங்கி இருக்கிறது என்று சொல்லுவார். வ யுஸக்கீஹிம், அடுத்தது அந்த மக்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட நோக்கம் உள்ளங்களை பரிசுத்தமாக்குவது. அன்புள்ள சகோதரர்கள், இந்த விஷயத்தில் நாம் மிக தெளிவடைய வேண்டிய தேவை இருக்கிறது. இது இப்போ பொதுவாக இன்றைய சூழலை நாம் எடுத்து பார்த்தால், எனக்கு உங்களில் கவலை, உங்களுக்கு என்னில் கவலை. ஆனால் எனக்கு என்னில் கவலை வருவதில்லை. இப்படியான காலம்தான் இந்த ஃபித்னாவுடைய காலம். இது நீங்கள் ரியலாக ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய விஷயம். நம்மை பற்றி கவலைப்படுவதென்பது அரிது. நான் சொல்கிறது ஆன்மீக ரீதியில். ஆன்மீக ரீதியில் என்னை பற்றி எனக்கு வருகிற கவலை குறைவு. எனக்கு மற்றவர்கள் மீது கவலையும் அக்கறை மிக அதிகம். இது ஃபித்னாவுடைய ஜமானின் இயல்புகளில் ஒன்று என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி என்றால், அல்லாஹுடைய தூதர் ஃபித்னாக்களை பற்றி அதிகமாக எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி ஃபித்னாக்களை பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், இந்த ஃபித்னாவிலிருந்து வெற்றி அடைவது எப்படி அல்லாஹுடைய தூதர்? இந்த ஃபித்னாக்களிலிருந்து வெற்றி அடைவது எவ்வாறு என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், முதலில் உன்னுடைய நாவை பேணிக்கொள். ஏன் நாவை பேண சொன்னாங்க? சொல்லுங்க பாபு. ஃபித்னாவிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நாவை பேணிக்கொள். எதுக்கு நாவை பேண சொன்னார்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. அது எப்போவுமே உள்ளது. ஃபித்னாவிலிருந்து ஈடேற்றம் பெறுவதாக இருந்தால் நாவை பேணிக்கொள். ஏனென்றால் ஃபித்னாவுடைய ஜமானில் நம்முடைய நாவு கண்ட்ரோல் இல்லாமல் போகும். ஃபித்னாவுடைய காலத்தில் நம்முடைய நாவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். சும்மா உட்காருவோம், ஃபஜ்ர் தொழுதுட்டு அவ்வளவு திக்ரை மோதிட்டு அப்படியே வருவார் ஒரு பக்கத்தில். உட்கார்ந்து ஆரம்பித்தா இஸ்லாஹ், தஅவா, ஜமாத் என்கிற பேரில் பொறம் அப்படியே பேசித்தள்ளும். இன்றைக்கு நடக்கிறத சொல்கிறேன். யாருமே அந்த இடத்துல உட்கார்ந்து இது நமக்கு வேண்டாம் பாய், இவ்வளோ நேரம் ஃபஜ்ர் தொழுதும் ஜமாத்தோட, இவ்வளோ நேரம் உட்கார்ந்து திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறோம், இதுக்குள்ளே போய் நவரை தூக்கிட்டு வாருங்க இப்போ இந்த காலை வேளையில், வேண்டாம் வையுங்க. யார் சொல்கிறோம்? வந்தவருக்கு எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, அந்த அட்டிங் ஃபியூல் இந்த ஃபயர் என்று சொல்லுவார்கள். அதுபோல் நம்மளும் சப்ஜெக்ட் எடுத்து நேற்று அப்படி பண்ணார், இன்று இப்படி பண்ணினார், இப்படி சொல்லி 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 கடைசியில்
நம்முடைய உள்ளம் அப்படியோ நம்ம உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் ஃபஜ்ரிலிருந்து நடக்குது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாதனா வலஹி நுஷூர் என்று ஓதி ஷைத்தானுடைய அந்த முடிச்சை அவிழ்த்து ஒது செய்து முடிச்சை அவிழ்த்து அதற்கு பிறகு தொழுவதற்காக மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது அந்த முடிச்சை அவிழ்த்து அதுக்கு பிறகு உட்கார்ந்து அந்த திக்ரை ஓதி ஷைத்தானை துரத்துகிறேன் என்கிற அந்த மனநிலையில் இருந்து விட்டு ஆரம்பம் அந்த வெளியில் போய் நம்முடைய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு முதல் வேலையாக ஸ்டார்ட் பண்ணுறது புறம் 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 புறம். சுப்ஹானல்லாஹ். புறம் பேசுகிறது இபாதத்தா? நம்ம யோசிக்கிறோம் இல்லை. நான் இந்த கிளாஸில் நான் ட்ரை பண்ணுறது என்னென்றால் நான் என்னை புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்கும். தயவு செய்து அடுத்தவர்கள் என்கிற அந்த கன்செப்டில் இருந்து எப்போது நம்ம விடுபடுகிறோமோ அப்போது அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி. பாருங்க, புறம் பேசுறது இபாதத்தா? புறம் பேசுறது வாஜிபா? புறம் பேசுவது சுன்னத்தா? புறம் பேசுறது ஃபர்லா? புறம் பேசுறது முபாஹா? இல்லை. புறம் பேசுறது சிறிய பாவமா? இல்லை. புறம் பேசுறது பெரும்பாவம். இந்த பெரும்பாவத்திற்கான தௌபா அல்லாஹ்விடத்தில் செய்தால் போதுமா? சொல்லுங்க. ஜினா செய்கிறேன் நான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் போய் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்து அல்லாஹ் என்ன மன்னிப்பான். விபச்சாரம் ஒரு அசிங்கமான பாவம், அதை நான் செய்து விட்டேன். நான் பாவம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடம் போய் அழுது தௌபா கேட்டேனாக இருந்தால் அல்லாஹ் என்னை கண்டிப்பாக மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? கண்டிப்பாக. அதே நேரத்தில் நான் புறம் பேசி விட்டேன், அல்லாஹ்விடத்தில் போய் அழுகிறேன், மன்னிப்பானா? சொல்லுங்க. ஏன் மன்னிக்க மாட்டான்? இது மற்றவருடைய ஹக்கு. எப்போ புறம் பேசலாம்? மார்க்கத்தின் பேரில் எப்போ புறம் பேசலாம்? இப்போ நான் பேசுகிறது நீங்கள் ஃபஜ்ர் இல்லை இந்த உணர்வோடு வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் எல்லோரும் மார்க்கத்தில் அக்கறை உள்ளவர், தீனில் அக்கறை உள்ளவர். அப்போ இப்போ மற்றவன் போடு ஃபஜ்ர் தொழாமல் தூங்குறவன் போகட்டு, அவன் மார்க்கத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் காலையில் எழும்பினொன்னு பிஸ்னஸ் தொழில் என்று அலைகிறவனை விடுவோம். அவனை கொண்டு வரதுக்கு தானே நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய நிலையை கேட்கிறேன். மார்க்கத்தின் பெயரால் எப்போது புறம் பேசலாம்? யாருக்கு தெரியும்? நம்ம பேசுகிற புறத்துக்கு எல்லாம் என்ன பேர் சொல்கிறோம்? நியாயப்படுத்தல். எதை வச்சு நியாயப்படுத்துகிறோம்? எதை வச்சு நியாயப்படுத்துகிறோம்? மார்க்கம். ஜமாத்தை பாதுகாக்க வேண்டும், மஸ்ஜிதை சரியாக நிர்வகிக்க வேண்டும், மக்களை தீனுக்குள் கொண்டு வர வேண்டும். இதற்காகத்தான் நான் புறம் பேசுகிறேன். நான் கேட்கிறேன் என்னென்றால், குர்ஆன் சுன்னாவில் அக்கறை உள்ள நான் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் புறம் பேசுவது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு நான் டைம் இது கேட்கல, ஆன்சர் அதில்லை. தெரியுமா? தெரியாது. தெரியாது. ரியாதுஸ் ஸாலிஹீன் பள்ளியில் வாசிக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் முடிவெடுக்கிறது. யாருக்காக? நம் பள்ளினா மசூத் ரஹ்மான கற்பனைக்குள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள், ஜென்ரலாக பேசுகிறேன் நான். ரியாதுஸ் ஸாலிஹீன் என்கிற ஹதீஸ் கிதாபை மஸ்ஜிதிலே வாசிக்க வேண்டும் நிர்வாக முடிவு. ஃபஜ்ருக்கு பிறகு வாசிக்கிறார்கள். யாருக்காக? நீங்கள் லேசா தப்பே இல்லை. இது இக்காமத்துல் ஹுஜ்ஜா. இது விளையாடி விட்டு நீங்கள் மௌத்தாகி தப்பே இல்லாது. சின்ன விஷயம் இல்லை இது. இப்போ நம்ம பேச வாரதே அதுதான். உள்ளத்தை கெடுக்கும் காரியங்கள், உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தஅவா என்ன? முழுக்க முழுக்க என்னது? தஸ்கியா தான். தஸ்கியா தான். ரசூலுல்லாஹ்வுடைய தஅவாவினுடைய முழு டார்கெட்டுமே தஸ்கியா தான். ஏன் இதை புரியாமல் நாம் இந்த பணிக்குள் வந்திருக்கிறோம்? அல்லது வந்த நாம் ஏன் இதை புரிய முயற்சி செய்யாமல் பேசி 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 புறம் பேசி பேசி மௌத்தாகிட்டே இருக்கிறோம்? நமக்குண்டு நம்ம தேடவில்லை, எல்லாம் லாஸ்ட்.
இப்போது எனக்கு 52 வயசு. 52 வயசில் நான் பருவ வயதை 13-14 வயதில் அடைந்தேன் என்றால் 52க்கும் 14க்கும் இடையிலே உலக காலம் 38 வருஷமாக. 38 வருஷமாக நான் எதை தேடி இருக்கிறேன்? இந்த பணியில் வந்து என்னுடைய கபருக்கு என்ன தேடி இருக்கிறேன்? ஜென்ரலாக நான் பொதுவாக நம்மளை பற்றி யாராவது குறை சொன்னால் விமர்சனம் செய்தால் கவலை வரும். இது ஃபித்ரா சலீமாவோடு இருக்கிற மனிதனுடைய நிலை. நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது, உங்களை பற்றி இப்படி பேசினாரான்னு, கண்டிப்பாக அதை கேட்ட உடனே நமக்கு கடுமையான கவலை வரும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்படி கவலை வந்துருக்கு. ரைட், நமக்கும் கவலை வரும். நான் என்ன கேட்குறேன், புறவு என்ன நான் தர்பியா பண்ணி கொண்டேன். என்னை பற்றி பேசுகிறவர், என் மீது அவதூறு சொல்லுகிறவர் தொழுகையாளியான்னு கேட்பேன். என்னை பற்றி பேசுகிறவர் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த கால டைமை நம்ம ஒதுக்கிறதுல ஹைர். என்னை பற்றி பேசக்கூடியவர் ஒரு தொழுகையாளியா என்று கேட்பேன் வந்து சொல்லுகிறவரிடம். ஆமான்னு சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். ஏன்? அவருடைய தொழுகை அவ்வளவும் இன்ஷா அல்லாஹ் எனக்கு கிடைக்கும். என்னிடம் வந்து சொன்னவருக்கு சொல்லுவன், நீங்கள் எதற்காக என்னிடம் வந்து இதை சொல்லுகிறீர்கள்? என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குவதற்காக, கவலைப்படுத்துவதற்காக சொல்கிறீர்களா, அல்லது என் மீது உள்ள அன்பால் சொல்லுகிறீர்களா? இல்லை, அன்பில் தான் சொல்லு. அன்பில் சொன்னால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் இதை சொன்னால் எனக்கு 2 நாளைக்கு தூக்கம் போகாது. உங்களுக்கு ஒருவர் இப்படி பேசுகிறார் என்று உங்களிடம் சொன்னாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. அதுபோல தான் எனக்கும் தூக்கம் வராது 2 நாளைக்கு. அடுத்தது, அவரை நாளைக்கு நான் பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்வோடு பார்ப்பேன். அவரை ஒரு தப்பான பார்வையை தான் அவரை நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் ஏதாவது உங்களிடம் அவரை பற்றி சொல்லுவேன், சொன்னால் நீங்களும் அவரில் உள்ள அன்பில் போய் திரும்ப என்ன செய்வீங்க? நான் சொன்னதை அவரிடம் சொல்வீர்கள். கேட்டால் அவரில் உள்ள அன்பு என்று நீங்கள் அதற்கு பேர் சொல்வீர்கள். உண்மையிலே என்னை நேசித்த நிலையில் நீங்கள் இந்த செய்தியை கொண்டு வந்திருந்தால் உங்களுக்கு நான் சொல்வது, என்னை நேசிப்பவராக, உண்மையாக அல்லாஹ்வுக்காக நேசிப்பவராக நீங்கள் இருந்தால் அவரோடு நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்க வேண்டும். நான் அப்படி இல்லை என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் அவரோடு ஃபைட் பண்ணியிருக்க வேண்டும். அந்த இடத்தில் இல்லை முபாரக் மதனி, அப்படி அல்ல. நீங்கள் சொல்வது தப்பு என்று அவரோடு நீங்கள் சண்டை செய்து, 3வது ஒரு நபர் என்னிடம் வந்து உங்களை பற்றி ஒருவர் இந்த முஹம்மதிடம் சொன்னார், அந்த நேரத்தில் முஹம்மது உங்கள் சார்பில் நின்று சண்டை செய்துவிட்டு போனார் என்று நான் கேள்விப்படுகிற போது உங்கள் மீது எனக்கு இன்னும் அன்பும் மதிப்பும் அதிகரிக்கும். தயவு செய்து இதற்கு பிறகு என்னிடம் யாரும் இப்படி சொன்னார்கள் என்று வந்து சொல்லாதீர்கள். இந்த 2 மெசேஜை நான் சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ 90% என்னோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள் யாரும் என்கிட்ட எதுவும் வந்து சொல்ல மாட்டார்கள். என்னுடைய புரிதல் என்னென்று கேட்டால், புறம் பேசுவது என்பதை இந்த சமுதாயம் ஒரு வணக்கமாக எடுத்திருக்கிறது. பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்க பேசிட்டு போட்டு நமக்கு நன்மை தேடிட்டு போகிறாங்க. ஆக டேஞ்சரஸ் ஃபெலோஸ் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஆக டேஞ்சரான மக்கள் யார்? கொண்டு வந்து தாரவன். அவன் தான் நம்முடைய எதிரி. இதை இந்த ஒரு மெசேஜோடு நீங்கள் விட்ட போனாலே பெரிய விஷயம். நம்மளை பற்றி புறம் பேசுகிறவங்க பேசிட்டு தான், என்ன சமூகம் அப்படி பழக்கப்பட்டு போய் விட்டது, பேசிட்டு தான் இருப்பாங்க. அதோட முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அவங்க கொஞ்சம் நன்மை தேடி வச்சிருப்பான், கிடைக்கும். ஆனால் சமூகத்தில் நிம்மதியை கெடுத்து ஃபித்னாவையும் ஃபசாதையும் உண்டு பண்ணுகிற அயோக்கியர்கள் யாரு? நம்மாம்கள், கோல்மூட்டிகள். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், கோல் மூட்டுகிறவன் சொர்க்கம் போக மாட்டான். அப்போ இது ஒரு விஷயம். இப்போ நாவை பேணிக்கோள் என்று ஏன் சொன்னாங்கன்னா, ஃபித்னாவுடைய காலத்தில் நாவு வந்து கண்ட்ரோலாக இருக்காது. நினைப்போம் சில நேரம் இப்போ இந்த பயான கட்டத்துக்கு பிறகு நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் இது பிறகு
நான் மிக அவதானமாக பேச வேண்டும். ஆனால் வல்லாஹி சொல்கிறேன், டோரை விட்டு வெளியே போக ஷைத்தான் நிற்பான். இந்த தர்பியாவை டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், நமக்குள் சுய பரிசோதனை செய்ய மாட்டோம். எனக்குத்தான் இன்றைக்கு சொன்ன அவ்வளவு என்று நினைக்க மாட்டோம். சப்போஸ் நினைத்தால் நினைப்போம், யாரோ நம்மளை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி உள்ளம் கெட்டு போயிருக்கிறது என்பதை பாருங்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிற சொல்யூஷன், வபுக்கி அலா ஹதீஅத்திக். நாம் பேசியிருக்கிற ஹதீஸ் எது என்றால், ஃபித்னாவை பற்றி அல்லாஹுடைய தூதர் அட்வைஸ் பண்ணும்போது சஹாபாக்கள் அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி என்ன என்று கேட்கிறார்கள். முதல் வழி என்ன? உன்னுடைய நாவை பேணிக்கொள். ஏனென்றால் ஃபித்னாவுடைய காலத்தில் நாவை பேணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இரண்டாவது சொல்கிறார்கள், வபுக்கி அலா ஹதீஅத்திக், உன்னுடைய தவறுக்காக நீ அழு. உன்னுடைய தவறுக்காக, பாவங்களுக்காக நீ அழு. இதனுடைய மீனிங் என்ன? தௌபா செய்யணும். உன்னுடைய பாவங்களுக்காக அழுனா என்ன மீனிங்? என்னத்தை புரியுறீங்க நீங்க? யாராவது புரிஞ்சவங்க சொல்லுங்க. உன்னுடைய தவறுகளை அதிகமாக நினைத்து பார். வர இஸ்திக்பார் செய், சுய பரிசோதனை செய். ஃபித்னாவுடைய ஜமானில் அன்புள்ள சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் நம்முடைய தவறு நமக்கு புரியாது. இதுதான் ஹதீஸ் மெசேஜ். இன்றைக்கு நான் நீங்கள் யாரை கூட பார்க்குறோம்? நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபில் தான் குறை பிடிச்சிட்டே இருப்பீங்க. வீட்டில் நடக்குதா இல்லையா? நம்மளும் குடும்ப தலைவன் தானே, 2 பேரும் சேர்ந்தது தானே குடும்பம். 2 பேரும் தானே பெற்றோர், 2 பேரும் தானே குடும்பத்துக்கு பொறுப்பு. நம்ம என்ன செய்கிறோம்? யாராவது ஒய்ஃப் கிட்ட போய்மா இந்த சைட்டில் இந்த தவறு இருக்கு என்று சொல்லாட்டியும் மனதுக்குள்ள என்னுடைய பொறுப்புகளை நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் என்று நினைக்கிறோமா யாராவது? இல்லை. ஒய்ஃபில் கம்ப்ளைண்ட். நீ அப்படி பண்ணாய், நீ இப்படி பண்ணாய், பிள்ளையோட விஷயத்தில் இப்படி பண்ணினாய், என்னுடைய அம்மாவுடைய விஷயத்தில் இப்படி பண்ணினாய், என்னுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் இப்படி பண்ணுறாய், பொருளாதார விஷயத்தில் இப்படி நடக்காய், எனக்கு நீ நேரம் தாரல்ல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒய்ஃபவே குறை. நம்முடைய சைட் 100% பர்ஃபெக்ட். நான் சொல்கிறது சரியா தப்பா? ஒரு ரூமில் உட்கார்றோம், ஒரு தொழிலுக்கு வந்திருக்கிறவர்கள் அல்லது படிக்க வந்திருக்கிறவர்கள், ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு ரூமில் 4 பேர் உட்கார்றோம். மற்ற 3 பேரையும் நம்ம எப்போவும் தப்பாக தானே பார்க்குறோம். அவன் செய்கிற குறை மட்டும்தானே நமக்கு தென்படுகிறது. அவன் விடக்கூடிய மிஸ்டேக்ஸ் மட்டும்தானே நம்மளோட கண்ணுக்கு தெரியுது. நம்முடைய மிஸ்டேக்ஸ் தெரியலை நமக்கு. இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் உள்ள நேச்சர் இது. இப்படி போன செத்துருவோம். ஆனால் முடிவு டேஞ்சர். அதே போல தான் தஅவா. இப்போ என்னிடத்தில் ஒரு தலைப்பை தந்து தஅவாவின் முக்கியத்துவம்னு நான் கத்தி கொளறி பேசி உங்களை எல்லாரையும் உசுப்பேற்றி போட்டு போகிறேன். என்னுடைய தாய்க்கு நான் தஅவா செய்தது கிடையாது. என்னுடைய தந்தைக்கு நான் வல்லாஹி கேட்கிறேன், நீங்கள் இதை பார்க்கிறீர்களா இல்லை? எங்களோட வீட்டில் ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ண எனக்கு முடியலை. என் ஃபேமிலிக்கு ஒரு கிளாஸ் பண்ண எனக்கு முடியலை. எனக்கு தேவை மஸ்ஜிதில் எனக்கு கிளாஸ் தரணும், மாநாட்டில் எனக்கு பயான் தர வேண்டும். நல்லா தாராளமாக பேசுவேன், தப்புன்னு சொல்லலை அது. ஆனால் நிலைமை என்னென்றால் மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்களுடைய குறையை திருத்த வேண்டும் என்றே நினைத்து 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 நம்மை நாம் மறந்து விடுகிறோம். பெரும்பாலான தாயிகள் என்று களத்தில் ஷைன் பண்ணக்கூடிய பெரும்பாலான தாயிகள், இதை கேட்டால் அவர்கள் கோபப்படுவார்கள். பரவாயில்லை, கோபப்படட்டும். நான் அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து அவர்களிடம் கேட்கிறேன், உங்களோட ஃபேமிலிக்கு வாராந்த கிளாஸ் எது நடத்துகிறீங்க? உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய இரத்த உறவுகள், இவர்களுக்காக உங்களோட வீட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸை சொல்லுங்கள். தஃப்சீர் கிளாஸ், அகீதா கிளாஸ், ஃபிக்ஹ் கிளாஸ்,
என்ன எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட், மஸ்ஜிதுக்கு வரணும், கிளாஸ் நடத்தணும், மஸ்ஜிதில் வரணும், கிளாஸ் நடத்தணும். யாருக்கு கிளாஸ் நடத்துறது? இப்போ நம்முடைய மனநிலை அப்படி மாறிவிட்டது. ஃபித்னாவுடைய ஜமானின் தன்மை அது. இப்போ மஸ்ஜித் நிர்வாகிகள் மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவார். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஒரு மாநாடு நடத்தினோம், அல் குர்ஆன் மாநாடு. பெரிய வெற்றியா இல்லையா அது? தமிழ்நாட்டில் வெற்றியா இல்லையா? பெரிய வெற்றி. எந்த அடிப்படையில் வெற்றி? மாஷா அல்லாஹ், போடப்பட்ட தலைப்புகள் அருமையான தலைப்புகள், பேசியவர்கள் அருமையாக பேசினார்கள், கலந்து கொண்ட கூட்டம் மிக பெருந்திரளாக இருந்தது. மாநாடு வெற்றியா இல்லையா? சொல்லுங்க. வெற்றி. இதுதான் வெற்றிக்குரிய நம்முடைய அளவுகோல். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நம்முடைய நிர்வாகிகளில் எத்தனை பேர் அந்த மாநாட்டை தொடர்ந்து தர்ஜமத்துல் குர்ஆனை ஓதி முடித்தார்கள்? அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட, நான் சொல்ற பொதுமக்கள் அல்ல, வந்து போன பொதுமக்கள் அல்ல, இந்த மாநாட்டுக்காக இரவு பகலாக உழைத்து போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்டு குடும்பத்தை தியாகம் செய்து போய் நின்று களத்தில் பணியாற்றிய எத்தனை களப்பணியாளர்கள் தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டார்கள் அந்த மாநாட்டுக்கு பிறகு? அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட எத்தனை பேர் அதற்கு பிறகு ஆயத்துல் குர்சியை பாடமாக்கினார்கள், ஆமனர் ரசூல் பாடமாக்கினார்கள், சூரத்துல் முல்கை பாடமாக்கினார்கள். வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான சூறாக்களை எத்தனை பேர் பாடமாக்கினார்கள்? மாஷா அல்லாஹ். மாநாடு நடக்கிறது, இவர் பரபரப்பாக இருப்பார், பிஸியாக இருப்பார், பணம் சேர்ப்பார், கெஞ்சுவார், கொளறுவார், எல்லாம் செய்வார். ஹலாஸ், அவருடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுவதில்லை, அவர் லைஃப்பில் குர்ஆன் ஓதுவதும் இல்லை. என்ன மாநாடு வெற்றி இது? அப்போ இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் உள்ள தன்மை என்னென்றால் அடுத்தவன் அடுத்தவன் அடுத்தவன், மற்றவன், அவன் அவன் அவன். லா ஹவ்ல வலா குவத்த, நானே இல்லை, நான் மறக்கடிக்கப்பட்டு விடுவேன். ஆனால் நான் இன்னும் ஒரு இடத்துல வந்து நிற்பேன். இதில் பதவி நான், ஒன்று சாதித்தால் நான், ஒரு வெற்றி நடந்தால் நான், என்னால் என்பது அப்படி ஷைத்தான் வந்து தலையில் உட்கார வச்சிருவான். அவன் டார்கெட் அன்புள்ள சகோதரர்களை நம்ம நரகத்துக்கு கொண்டு போகிறது. இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர். அவன் ரிஸ்க் எடுக்கிறல்ல, இந்த குடிச்சு போதையில் ரோட்டில் விழுந்து மற்றவனோடு சண்டை செய்து ஃபித்னா பண்ணிட்டு இருக்கிறவன் அவன் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஏன்? அவன் வந்துட்டான் ஆட்டோமேட்டிக்காக, அவன் ஃப்ரெண்ட், அவன் ஹிஸ்பில் அவன் சேர்ந்துட்டான். ஹிஸ்புண்டா கட்சி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, ஷைத்தானுடைய கட்சி, ஷைத்தானிக் பார்ட்டி, ஹிஸ்பு ஷைத்தான். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, தன்னுடைய கட்சிக்காரர்களை எல்லாம் அவன் நரகத்துக்கு அழைக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து டார்கெட் யாரு? நானும் நீங்களும் தான். ஏன்னா நம்ம இதில் போனால் அவனுக்கு சேலஞ்ச் இது. இப்போ என்ன எப்படி கவுக்கலாம்? அதனால் நீங்கள் சில நேரங்களில் கவலைப்படுவீங்க, ஏன் இந்த தாய் இப்படி இப்போ நல்ல தாயாக இருந்துட்டு ஏன் இந்த தப்பை பண்ணினார், ஏன் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணார் என்று யோசிக்கிறீங்க. நமக்கு டீப்பான நுழைஞ்சு இல்லாததுனால. அதோட டீப்பான ரீசன் என்ன? இப்போ அவரை அவுட் பண்ணினா அவுட். அப்போ ஒரு தாயை அவன் ரவுண்ட் அப் பண்ணி அடிப்பான், அவரைத்தான் சுற்றி சுற்றி வருவான் ஷைத்தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம்ம புரியாமல், அல்லாஹ் குர்ஆன் எவ்வளோ அழகா சொல்லும். நம்ம அந்த சைடெல்லாம் படிக்க மாட்டோம். நமக்கு 2-3 மசாலா இருக்கி, நம்மளோட மண்டையில் 2-3 இஷ்யூ இருக்கு, ஏற்றி வச்சுட்டு இருக்கிறோம். அதை மட்டும்தான் திரும்ப 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 எடுத்து போட்டுகிட்டே இருப்போம். இந்த விஷயங்கள் படி அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் சவ்வலத்திலகும், அந்த அந்த அவங்க செய்கிற எல்லாத்தையும் அவன் அழகாக காட்டிகிட்டே போவான். ஷைத்தானுடைய தன்மை. இப்போ நான் ஒரு ஃபித்னாக்குள்ளே இறங்கும்போது, இப்போ இன்றைக்கு ஃபித்னா பண்ணுறவங்க நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபித்ரா சலீமா என்கிற ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட்டோட நம்ம என்ன பார்க்கணும், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், சரியாக தானே பண்ணுறேன், நான் இந்த மஸ்ஜிதுடைய நன்மைக்காகத்தான் பேசுகிறேன், நான் நன்மைக்காகத்தானே பேசுகிறேன். ஆனால் நமக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு ஃபித்னா, இது ஒரு ஃபசாத், இது ஒரு குழப்பம், இவன் கொண்டு போய் இந்த சமூகத்தை பிரிக்க போகிறான், நாசமாக்க போகிறான்.
நம்மளை மனநோயாளிகளாக மாற்ற போகிறான் என்பது நமக்கு புரியுதான், அவனுக்கு புரியுதில்லை. என்னென்ன புரியாது, புரிய விட மாட்டான். யாரு? ஷைத்தான். அப்போ இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு மற்றவனுடைய விஷயம்தான் பெரிதாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நம்ம ஹதீஸை படிக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை ஹதீஸ் இருக்கும்? மொத்த ஹதீஸ் சும்மா கெஸ் பண்ணுங்க. நீங்களாம் மாஷா அல்லாஹ் கிளாஸில் உட்காருவாங்க. மொத்தமாக நம்ம புகாரி, முஸ்லீம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத், முஸன்னஃப், ஸவாயித் என்றெல்லாம் பார்த்து நிறைய ஹதீஸ் இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் சுருக்கி எடுத்தால் ஒரு 6000-7000 ஹதீஸ் தான் மொத்தமாக இருக்கும். ரைட், சஹீஹான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்களுக்குள்ள சஹாபாக்கள் போய் அவனையும் இவனையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஹதீஸ்களை சொல்லுங்க. எத்தனை ரசூலுல்லாஹ்ட்ட போய் யார் அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான் என்று கம்ப்ளைண்ட் பண்ண மிக அரிதாத்தான் வரும். இப்போ நம்ம சொன்ன அந்த லேடிஸுடைய ஹதீஸ், அது ஒரு கம்ப்ளைண்ட். இப்படி மிக அரிதாகத்தான் கம்ப்ளைண்ட் பண்ண ஹதீஸ். அந்த ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் யா ரசூலல்லாஹ், நான், எனக்கு என்பது தான் அதிகமாக இருக்கும். என்ன புத்திசாலி யாரு? இப்போ நீங்கள் உங்களோட குடும்பம் இருக்கு. உதாரணத்துக்கு குடும்பத்தில் நீங்கள் 5 பேர், உங்களோட அண்ணன் மாதிரி இருக்கிறாங்க, தம்பி மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் என்னுடைய அண்ணன் பணக்காராகட்டும், தம்பி பணக்காரனாகட்டும், ரைட், அவன் உழைக்கட்டும், நான் அவர்களுக்கெல்லாம் பின்னால் நின்று அவர்களை தூண்டி விடுகிறேன். அப்படி ரிஸ்க் எடுக்கிறோமா? அவர்களுக்கு நீங்கள் உழைங்கன்னு சொல்லி போட்டு நம்முடைய பிஸ்னஸில் கூட கவனம் செலுத்துகிறோமா? நம்முடைய ஓன் பிஸ்னஸில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்துவோமா? அல்லது அடுத்தவர்களுடைய பிஸ்னஸ், அவர்கள் நம்முடைய சிப்லிங்ஸ் தான், உடன்பிறப்பு தான், அவர்களுடைய பொருளாதாரத்தில் கூடுதல் கவனம் எடுப்போமா? சொல்லுங்கள். இயல்பாக உள்ளது நான் என்னுடைய தான் ஃபர்ஸ்ட். அப்போ இது உலகத்தில் இதை புரிகிறோம், மறுமை புரியவில்லையே. மறுமையில் அடுத்தவனுடைய விஷயம் தான் எனக்கு பெருசாக தெரியுது. எனக்கு என்னிடம் நான் வட்டி சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஏதோ ஒரு கோணத்தில். ஆனால் வேறு யாராவது ஒருவன் வட்டிக்கு கடன் எடுத்துட்டான்னு தெரிஞ்சால் துள்ளி குதிப்பேன். நடக்குதா இல்லையா? வேறொரு அந்நிய பெண்ணோடு ஏதோ உட்காந்து பேசுகிறதோ அல்லது டெலிஃபோனில் பேசுகிறதோ அல்லது போய் வந்தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டோ நம்மளோட காதுக்கு விழுந்தால் என்ன பண்ணுறோம்? துடிச்சு போகிறோம். என்ன ஜினா செஞ்சது நம்ம பார்க்கல. ஒரு வீட்டுக்கு அவன் போய் வாரான், அடிக்கடி போய் வாரான். ஏரியாவில் உள்ளவன் எல்லாம் உடனே என்ன சொல்லுவான்? இந்த வீட்டுக்கு ஒரு அந்நியான் வந்து போகிறான். நம்ம துடிச்சிருவோம். ஆக்ஷன் எடுக்கணும், அவனுக்கு நடவடிக்கை எடுக்கணும், ஜமாத்தில் கூப்பிடணும். என்ன இந்த ஜமாத் கூப்பிடாம இருக்கவன ஒரே பண்ணும். இந்த கூப்பிடுற அவ்வளோ பேரும் பெண்களுடைய விஷயத்தில் பேணுதலானவர்களா? இவங்க போய் உட்கார்ந்து பேசலையா? இவங்க போனால் சுத்தமானவர்களா? அந்நிய பெண்களோடு இவர்கள் போய் உட்கார்ந்து பேசினால் இவர்கள் யார்? பரிசுத்தமானவர்கள். ஆனால் மற்றவன் போனால் அயோக்கியன், கெட்டவன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சஹாபாக்கள், அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டாங்க. கபூர் மௌத்தாகும்போது நிறைய பேர் மௌத்தாகிறாங்க நம்மளோட கண்ணுக்கு முன்னாலே. எப்போதாவது மலக்கை நம்ம பார்த்தோமா? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து ஒருவர் மௌத்தாகும் போது முன்னாடி நின்றவங்க கையை தூக்குவாங்க. யாராவது ஒருவர் மௌத்தாகிற நேரத்தில் அந்த இடத்துல நின்றவர்கள் இருந்தவர்கள் கையை தூக்குவாங்க. பெரும்பாலும் கிடைக்கல. ஆனால் சில நேரங்களில் நம்ம நின்று இருப்போம். யாராவது மலக்கை பார்க்குறோம் அந்த இடத்துல? மலக்கு வருவாங்கன்னா இல்லையா? அப்போ மௌத்தாகிற நேரமே நம்ம தனியைத்தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். மலக்கு கபருக்குள்ள ஒரு லைஃப் இருக்கிறது என்பது டவுட்ஃபுல்லானதா அல்லது கன்ஃபார்ம் ஆனதா? ஷுவர் தானே?
கபருக்குள்ள முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் 2 மலக்கு வந்து நம்மளை டீல் பண்ணுவான். ஹெல்ப்புக்கு யார் வருவா? இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், கூட வருவான். ஒரு ஜமாத்தை ஆரம்பிக்க போகிறேன், கூட. ஒரு ஜமாத்தை பிரிக்கிறதுக்கு நான் ஒரு செட்டப் செய்ய போகிறேன், கூட 10 பேர் வருவாங்க. நான் அடிக்கடி சொல்வது, ஸ்ரீலங்காவில் ஒரு ஷேக் இருந்து வஃபாத் ஆகிட்டாங்க. அவரோட பேர் முபாரக் மதனி தான். மிக முக்கியமான ஒரு அறிஞர் இலங்கையில். அவர் சொல்லுவார், நம்முடைய சமூகத்தினோட நிலை எப்படி இருக்கின்ற, ஒரு நாய் வந்து ஒரு ஜமாத்தை ஆரம்பித்தாலும் 4 பேர் பின்னால் போவார். அது ஒரு வகையான இமோஷனல் ஃபீலிங். ஆனால் யாரும் கபருக்குள்ளே வருவாங்களா? இல்லை. மஹ்ஷரில் போய் நிற்கும்போது என்ன நடக்கும்? எஃபிர்ருன்னு அல்லாஹ் சொல்கிறான். எல்லாரும் என்ன விட்டுட்டு ஓடிடுவாங்க. நான் சமூகம் சமூகம் என்று சொல்லி சொல்லி புறம் பேசினேனே, சமூகம் சமூகம் என்று குழி தோண்டினேனே, சமுதாயம் சமுதாயம் என்று நான் என்னை மறந்து நான் நாசமானேனே, அவ்வளோ பேர் என்னை விட்டுட்டு ஓடிடுவான். என்னுடைய தாய் ஓடுவார், என்னுடைய தந்தை ஓடுவார், என்னுடைய ஒய்ஃப் ஓடுவார், என்னுடைய பிள்ளைகள் ஓடுவார். என்னக்குள்ள நீங்கள் யாராவது வருவீங்களா? உங்களுக்காகத்தான் நான் சண்டை செஞ்சுட்டு வந்தேன், உங்களுக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன், உங்களுக்காகத்தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணேன். நீங்கள் யாராவது மனச்சாட்சியோடு செல்லுங்கள். நம்முடைய ஈமானின் அடிப்படையில் மஹ்ஷரிலே வந்து ஷேக் முபாரக் நீங்கள் எங்களுக்காக நின்றவர், நான் உங்களோடு என்னுடைய நெஞ்சை தருகிறேன், முதுகை தருகிறேன் என்று வந்து நிற்பீங்களா? இல்லை சகோதரர்களே. ஏன் இந்த ஃபேக்டை, இந்த உண்மையை ரியலைஸ் பண்ண முடியாமல் தடுமாறுகிறோம்? உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அழுவார். எதுக்கு அழுவார்? இதெல்லாம் வரலாறாக கேட்டுட்டு போகக்கூடாது. ஒரு சம்பவமாக கேட்டுட்டு அவர் அழுதாருன்னு அழுகிற சம்பவத்தை நான் அழுதான் நீங்களும் அழுதுட்டு போய் பழையபடி நம்முடைய ஸ்டைலை வாழ்வது என்பதல்ல இஸ்லாம் விரும்புவது. நாம் உள்வாங்கணும், நான் என்ன மாற்ற வேண்டும். நான் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றாதவரை அல்லாஹ் மாற்றப் போவதில்லை. நான் நியத்து வைக்கும் மாறணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நான் அப்படியே தான் அடமண்ட், நான் பெர்ஃபெக்ட், ஐ ஆம் கரெக்ட், நான் சரியாகவே பயணிக்கிறேன், நான் சிந்திப்பதெல்லாம் சரியே, நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரியே, நான் சரியாகத்தான் யோசிப்பேன் என்று யாராவது நினைக்க முடியுமா? முடியாது. வஹியாக இருந்தால் மாற்று கருத்தே இல்லை. வஹியாக இருந்தால் மாற்று ஒப்பீனியன் செய்ய முடியாது. 5 வக்துன்னா 5 வக்து தான். ஃபஜ்ர் 2 ரக்காத்துன்னா 2 ரக்காத்து தான். தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்றால் ஓத வேண்டும் தான். அதில் மாற்ற அபிப்பிராயம் கொண்டால் அது தப்பு. நம்முடைய வாழ்க்கை இப்போ பிரச்சனை வந்து மார்க்க விஷயங்கள் அல்ல, நம்முடைய அட்டிடியூட் தான் இஷ்யூ. இப்போ சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய அழுவார்கள். எதுக்கு அழுவார்கள்? நான் முனாஃபிக் ஆகிடுவேனோ, நான் செய்கிற அமல் போதுமோ, நான் சரியாகத்தான் பயணிக்கிறேனோ என்கிற முஹாசபா அந்த அழுகை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய அழுதார்கள். என்ன அழுகை? நானும் முனாஃபிக்களுடைய லிஸ்டில் இடம் பெற்றிருப்பேனா? ஏன் அப்படி நம்மளால் யோசிக்க முடியதில்லை? இருப்போம். நான் சொல்கிறது இப்போ வந்து முஹாசபா சிட்டிங் அப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்கிறது 100% இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அந்த கோணத்தில் யோசிக்கிற இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களுடைய மைண்ட் செட் இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் இந்த ஏங்கல்ல தான் போய் கொண்டிருக்கிறது. என்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். நான் சொல்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ், கடமைகள் விஷயத்தில் நான் முழுக்க பேணுதல், வக்துக்கு தொழுவேன், ஜமாத்தோடு தொழுவேன், நான் ஹலால் ஹராம் பேணுகிறேன், நான் ஷிர்க் செய்வதில்லை, நான் சுன்னாவை என்னுடைய லைஃப்பில் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணுகிறேன், நான் பித்அத் செய்ய மாட்டேன், நான் 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 என்று நான் சொல்லுகிறேன். என்னை பற்றி உங்களுடைய தீர்ப்பு என்ன? குர்ஆனுடைய தீர்ப்பு என்ன?
நான் ஃபெயில். அல்லாஹ் சொல்கிறான் வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். இந்த உடைக்குது இஸ்லாம். இந்த மைண்ட் செட்டை உடைச்சா, நாங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நல்லா நிதானமாக இந்த மைண்ட் செட் தான் நம்மளோட அவ்வளோ பிரச்சனைக்கும் ஆணிவரா இல்லையா? எல்லாம் வீட்டில் இருக்கலாம், நம்ம தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகமாக இருக்கலாம், ஜமாத் நிர்வாகமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் உரிய அடிப்படை ஆணிவர் என்ன? நான் சரியாகத்தான் திங்க் பண்ணுவேன், நான் சரியாகத்தான் பேசுவேன், நான் சரியாகத்தான் முடிவெடுப்பேன், நான் சரியாகத்தான் இருக்கிறேன். இந்த மைண்ட் செட் தான். என்னிடமும் தவறு வரும், நானும் பலவீனமானவன் என்றால் உடனே என்ன நடக்கும்? நீங்கள் சுட்டி காட்டினா ஏற்றுக்கொள்வேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துடைய விஷயத்தில் நம்முடைய நம்பிக்கை தான் ஃபஸ்ட். 3 ரக்காத் தொழுதிருக்கலாம் மகரிபுக்கு, இந்த இஷாக்கு. ஆனால் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? 4 சலாம் கொடுத்துட்டோம். தனியாக தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 4 நினைச்சு 3 சலாம் கொடுத்துட்டோம். நமக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? 4 தொழுதுன்னு தான் தெரியும் நமக்கு. அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். இதில் எல்லாம் இவ்வளோ உளவியல் இருக்கிறது என்பதை அந்த கோணத்தில் யோசிக்கிறவர்களால் புரிய முடியும். ரைட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகை தொழ வந்தவர்கள் 2 ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டார். 2 ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டார்கள். இப்போ சலாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு எப்படி கேட்கிறது ரசூல் என்று ஒருவர் வந்து கேட்கிறார், அக்குசிரத்தி ஸலா அம் நுஸீத யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்பியாவுடைய ஸ்டைலை பாருங்கள். நம்மண்ட என்ன பண்ணுவோம்? ஒரு ஆள் அந்த மூலையிலேருந்து எழுந்திருப்பார், ஷேர் 2ஓட சலாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டீங்க, என்ன பிரச்சனை? இப்படி தான் கேட்போம். அல்லது சத்தத்தை உயர்த்தியாவது ஏன் 2ஓட சலாம் கொடுத்தீங்கன்னு கேட்போம். ரைட். இவர் போய் கேட்குறார் பக்கத்தில் உட்கார்ந்து, அக்குசிரத்தி ஸலாத்து அம் நுஸீத யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு மறந்து விட்டீர்களான்னு கூட கேட்கல. நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு எப்படி ஒரு சொசைட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் இஸ்லாம் விரும்புகிற அந்த சொசைட்டி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவர் அப்படி சொன்னோன்னே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கடிக்கப்படவும் இல்லை. ஏன்? அவங்க கன்ஃபார்மாக நினைத்தார்கள் 4 தான் நான் தொழுதேன். அப்போ இன்னும் ஒருவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் 2ஓடு சலாம் கொடுத்தீங்க, அதனால் அவர் கேட்குறாரு. அப்படியா? இப்போ உடனே நான் ரசூல், எனக்கு அல்லாஹ் வஹி இறக்க வேண்டும், ஜஸ்ட் வெயிட் ரெண்டெல்லாம் சொல்லாமல் ரசூலுல்லாஹ் உடனே அப்போ எழுந்துறீங்க எல்லாரும் உண்டு பேலன்ஸ் 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்தாங்களே. இந்த பக்குவம் ஏன் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிற என்னிடத்தில் வராமல் இருக்கிறது? தப்பை சுட்டிக்காரனை ஏற்றுக்கொண்டுட்டு போக வேண்டியது. பத்ரில் கைதிகள் பிடிபடுகிறார்கள். என்ன பண்ணுறதில்ல கைதிகளை. உமரில் என்ன சொன்னாங்க? வெட்டுங்க. இவன் அங்கேருந்து நம்மளை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறான். அதுவும் நம்முடைய சொந்தக்காரர்கள் ஏதோ ஒரு கொள்கை பிரச்சனை அவர்கள் போயிருக்கிறார்கள், இருக்கட்டும் என்று இல்லாமல் நம்மை அழிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொந்தக்காரனை வந்திருக்கிறான். எனவே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இவங்களை எப்படி வெட்டணும் என்றால் என்னுடைய சொந்தக்காரனை எனக்கிட்ட கொடுங்க வெட்ட சொல்லி. அபூபக்கர் சொந்தக்காரர் அபூபக்கர்கிட்ட கொடுங்க, அவர் வெட்டட்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, விட்டுறதா? இப்போ உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நம்ம ஃபித்யா வாங்கிட்டு விட்டாலும் அவனுக்கு அது பனிஷ்மெண்ட் தானே. அவர் ரசூலுல்லாஹ்க்கு அவருடைய மஷூரா திருப்தி அளித்தது, முடிவெடுத்தார்கள். ஆனால் அடுத்த செகண்ட் வஹி வருது, எடுத்த முடிவு தப்புண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சரண்டர் அடைஞ்சாங்க 2 பேரும். நாங்கள் எடுத்த டிசிஷன் தப்பு. நம்முடைய நிலைமை என்ன இன்றைக்கு? எப்படி ஒரு கோணத்தில் நியாயப்படுத்தல் என்கிற நிலையிலேயே நாம் பழக்கப்பட்டு விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அப்போ ஒரு தவறு சுட்டி காட்டப்படும் போது ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற நிலையெல்லாம் இருக்காது. ஏன் இருக்காது? எனக்கு நான் பெர்ஃபெக்ட் தானே, எனவே என்ன நியாயப்படுத்தி கொண்டே நான் இருப்பேன். ஒரு காலமும் நான் சரண்டராகி நான் இந்த தப்பை பண்ணிவிட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நான் பேசுகிறதெல்லாம் ப்ராக்டிக்கல். இப்போ ஃபித்னாவுடைய காலத்தில் இது ஒரு டேஞ்சரான மனநிலை. மூன்றாவது, வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். ஃபித்னாவை பற்றி பேசுகிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள், அது ஆபத்து என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அதிலிருந்து நான் தப்புவது எப்படி? முதல்ல என்ன சொன்னாங்க? நாவை பேணிக்கொள். ஏன் நாவை பேணுவது கஷ்டம். இரண்டாவது, உன்னுடைய பாவங்களுக்காக நீ அழு. ஏன்? ஃபித்னாவுடைய காலத்தில் என்னுடைய பாவத்தை நான் புரிவது, என்னுடைய தவறை புரிவது கஷ்டம். மூன்றாவது என்ன சொல்கிறார்கள்? வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். ஏன்? எதுக்கு சொன்னாங்க? உன்னுடைய வீடு விசாலமாகட்டும் என்ன மீனிங்? இப்போ நம்மளோட மைண்ட் செட் என்ன? வீடு நமக்கு ஸ்ட்ரெஸ், வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை நமக்கு. இது ஃபித்னாவுடைய காலம். இப்போ நீங்கள் சுப்ஹானல்லாஹ், இந்த ஃபித்னாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னறிவிப்பு கொண்டு, ரெண்டாவது திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முதல் உள்ளவர்களாக இருந்தால், ஒரு 35, 40, 50 வருடங்களை உடையவர்களாக இருந்தால், நமக்கு மக்ரிபான எங்கே போகலாம்? மாலையாகிவிட்டால் எங்கே போகலாம்? நம்ம ஒரு இடமும் இல்லை. எங்கே போவோம்? வீட்டை தான். நல்லா நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்களை நினைவை. மக்ரிப் ஆகிட்டா வீட்டை போயிடும். வேறு இடம் போகிறதுக்கு இல்லை. அதில் இந்த ஊர்களில் இருந்தவர்களுக்கு, இப்போ சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியாது. அது கிராமங்களில் ஊர்களில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும். நமக்கு மக்ரிபாகிவிட்டால் வீட்டோடு உட்கார்றது, குர்ஆன் ஓதுறது, தூங்குற எத்தனை மணிக்கு? 8, 9க்கெல்லாம் மேக்சிமம். இப்போ இந்த கரையோரங்கள் சவுத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஸ்ரீலங்கா ரேடியோ படம் அந்த நேரம். ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் நிகழ்ச்சி போகும் 8 மணிலேருந்து 9 மணி வரை. அப்போ அதில் கடைசியாக ஒரு நிகழ்ச்சி போகும், குறிப்பும் செலவாத்தும் உண்டு. அந்த செலவாத்து ஒரு அழக ஸ்டைலில் சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலன். அதுக்கு பிறகு ஒரு நியூஸ் போகும். கொஞ்சம் அந்த உலக விவகாரங்களில் ஈடுபாடு உள்ளவங்க அந்த நியூஸ் வரைக்கும் இருந்துட்டு 9:30க்கு தூங்கிடுவாங்க. இதுதான் மேக்சிமம் டைம். ஆனால் இப்போது நமக்கு வீட்டில் இருப்பது, அது கிராமமாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக. இது ஃபித்னாவுடைய காலத்தில் உள்ள தன்மை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபித்னாவுடைய காலத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்தால், இந்த ஃபித்னாக்குள் அகப்படாமல் நீ வெற்றியாளனாக என்னிடம் வர வேண்டும், அல்லாஹ்விடம் போக வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்தால் நீ என்ன பண்ணு? வீட்டில் இரு. இப்போ ஃபித்னாவுடைய காலத்தில் குறிப்பாக ஃபித்னாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் தூங்குவதில்லை, இருக்க மாட்டாங்க. தூண்டல், மற்றவர்களை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். இதற்கு மிகப்பெரிய உதாரணம், பேட் எக்ஸாம்பிள், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் யார்? அவர் முனாஃபிக்களுடைய தலைவர். ஆயிஷா நாயகியும் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் லேட்டாகி வராங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் டீமும் நேரத்தோட வந்துட்டாங்க. உள்ள நுழையும் போது இவன் பார்த்துட்டான் அல்லாஹ்வுடைய சோதனை. பார்த்தவுடன் அவன் என்ன செய்தான்? வீடு வீடாக போனான், மக்கள் கூடுகிற இடங்கள் எல்லாம் தேடி போனான். போய் சொன்னான், இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி லேட்டாகி ஜினா செஞ்சு விட்டு வராங்க. ஃபுல்லாக அந்த தீயை எப்படி கிளப்பினான் என்றால் மதீனாவை பற்றி எரிகிற அளவுக்கு ஆக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹோட ஃபேமிலிக்குள்ளே தூக்கம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தூக்கம் இல்லை, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தூக்கம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய சோதனை, மஸ்ஜிதுக்குள்ள குழப்பம்.
அது அந்த சம்பவத்தை படிக்கும்போது நம்ம இந்த ரியலாக அதை பார்த்தோமா இருந்தால் மெய் சிலிர்க்கும். மஸ்ஜிதுக்குள்ளே வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த வைஃப் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒருவர் வந்து சொன்னார், ரசூலுல்லாஹ் அந்த இதை பரப்பின அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் மட்டும் என்னுடைய கோத்திரமாக இருந்தால் வெட்டிருப்பேன் என்றார். அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் பாஞ்சு சொல்றார், அப்படி எப்படி நீ சொல்லுவாய்? மற்ற கோத்திரத்தில் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலுடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன் சொல்றான், நீங்க அப்படி எப்படி சொல்லுவீங்க? இப்போ பள்ளிக்குள்ள பெரிய சத்தம். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி அமைதி அடையுங்கள் என்று கெஞ்சி அந்த கூட்டத்தை கலைச்சாங்க. கடைசியில் அவனுடைய டார்கெட்டில் அவன் வின் பண்ணானா இல்லையா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ப வைத்தான். ஆயிஷாவும் சஃப்வான் இப்னு முஅத்தலும் ரலியல்லாஹு அன்ஹுமா ஜினா செய்து விட்டார்கள் என்று நம்ப வைத்தான். ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நம்ப வைத்தான். மிஸ்தஹ் இப்னு அஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ப வைத்தான். எப்படி இருக்கும்? இதுதான் முனாஃபிக். இந்த முனாஃபிக் தன்மையோடு இன்று நிறைய பேர் குடும்பங்களுக்குள், ஊருக்குள், பள்ளிவாசல் நிர்வாகத்திற்குள், ஜமாஅத்துக்குள் அலைகிறார்கள். அவர்களுடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படியானவர்களுக்கு டேஸ்டாக தான் இருக்கும். அது இந்த ஃபித்னாவை பண்ணுறது, குழப்புறது, மற்றவர்களுடைய தூக்கத்தை கெடுப்பது என்பது அவர்களுக்கு டேஸ்டாக இருக்கும். ஆனால் அந்த டேஸ்டின் விபரீதத்தை மௌத்தாகும் போது உணர்வார்கள், கபருக்குள் உணர்வார்கள், மஹ்ஷரில் உணர்வார்கள், நரகத்தில் உணர்வார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கெட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் நம்முடைய உள்ளத்தை மிக பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்மனா தொடர்ந்து போகிறதா இல்லாட்டி பிரேக் ஒன்றிக்கா? தொடர்ந்து போகலாம் சார். ஃபித்னாவுடைய ஜம் நம்ம வாழ்கிற காலத்தில் மிக கஷ்டம். லேசானதில்லை. பேசுகிறதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் இலகுவாக இருக்கலாம். ஆனால் உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுவது என்பது லேசான ஒரு விஷயமே இல்லை. அதை நீங்களும் புரிந்திருப்பீர்கள். ஏனென்றால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற மக்கள் அதிகமாக, உள்ளத்தை கெடுக்கிற மக்கள் அதிகமாக. கெடுக்கிறவங்க தான் நம்ம வாழ்கிற இந்த வீட்டை போனோம். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஃபீல் பண்ணாங்க? வீட்டு மஸ்ஜிதில் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசும்போது, நரகத்தை பற்றி பேசும்போது ஈமான் டாப்புக்கு வரத்தை ஃபீல் பண்ணார். வீட்டை போய் வீட்டு வேலைகள், அவங்க இந்த ஃபித்னா பேசுகிறவங்க இல்லை. ஒய்ஃப் சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வாங்க. பிள்ளைகள் ஓடி வந்து தோளில் ஏறுவாங்க, வாங்க விளையாடுவோம் என்று கூப்பிடுவாங்க. இப்படி பண்ணும்போது அந்த மஸ்ஜிதில் இருந்த ஃபீலிங் எனக்கு குறைகிறது. எனவே இது நயவஞ்சகமாக இருக்கும் என்று அவர் பயப்பட்டார். இப்போ நம்ம வெளியே போகும்போது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு வேறு சப்ஜெக்டும் இல்லையே பேசுகிறதுக்கு. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடி ஓரளவு குறைய ஆரம்பித்திருக்கிறது. நல்ல ஆட்சியாளர்கள் என்ற அந்த சப்ஜெக்ட் பேச மாட்டேன். கலிபோர்னியாவில் தீப்பற்றியது, இப்படி எல்லா உலகத்திலேயும் இந்த அனர்த்தங்கள் நிறைய நடந்தால் இது மறுமை நாள் நெருங்குவதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அந்த ஏங்களில் பேச மாட்டேன். அல்லது காசாவில் இப்படி நடக்கிறது, அந்த மக்கள் எவ்வளோ காலம், ரமலான் வருது, இந்த காசாவில் கேம்புகளில், அது குளிர், கடுமையான குளிர் காலங்களில் முகாம்களில் இருக்கிற இந்த குழந்தைகள், விதவைகள் என்ன பண்ண போகிறாங்களோ, நம்ம என்ன செய்யலாம், அந்த கோணத்தில் பேச மாட்டேன். நம்முடைய சகோதரர் ஊரில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவருக்கு துஆ செய்வோம், அந்த கோணத்தில் நீண்ட நேரம் பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் என்ன? பாரக் மதனி, ரைட், பாரக் மதனி அப்படி இப்படி அது இது, எஞ்சால அன்வர் இப்படி அப்படி, இப்படி ஒவ்வொருவரையும் பற்றி பேசுவதில் கட்டும் டேஸ்ட் நமக்கு. வெளியில் நடக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்தா கூட நம்மளோட குழந்தை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது,
நம்ம 2 பேரும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கணும்? திருமணம் முடிச்சிட்டோம், வேறு திருமணம் முடிக்க முடியாது, 2 பேரும் தொடர்ந்து எதிரும் புதிருமாகவே இருக்கிறோமே, நம்ம ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோமே, இருக்கிற கொஞ்ச நாளைக்கும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போவோமே. அப்படி உட்கார்ந்து பேச மனம் வராது. வைஃபோட முரண்பாடு, ஆனால் புறம் பேசுவோம். வைஃபோடு முரண்பாடு, ஆனால் ஏதாவது ஒரு பலாயை வைஃபோடு பேசும். இப்படியான ஒரு சூழலில் தான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் மார்க்கத்தை கடைப்பிடித்து வாழ்வது என்பது எப்படி இருக்குமா? கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போல. நம்மளோட பாஷையில் இருக்குன்னா கத்தியில் நடக்கிற மாதிரி நடக்க வேண்டியது. கடும் கஷ்டம். கஷ்டப்பட்டால் சொர்க்கம் போகலாம், இல்லை என்றால் தோல்விதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எது நமக்கு தேவை? சும்மா அந்த ஒரு பெண் ஒரு வலிப்பு அல்லது ஜின் பிடித்த நிலையில் கீழே விழுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறார், யா ரசூலல்லாஹ், இப்படி எனக்கு ஒரு வலிப்பு மாதிரி வருகிறது, துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? நான் துஆ செய்தால் அல்லாஹ் உனக்கு சுகத்தை தருவான், நீ பொறுமையாக இருந்தால் சுவர்க்கத்தை தருவான். எது வேண்டும்? எனக்கு சுவர்க்கம் தான் வேண்டும் என்றாங்க. அதோடு அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி விழும்போது என்னுடைய ஆடை விலகுவதாக சொல்லுகிறார்கள், அப்படி இல்லாமல் நான் பொறுமையாக இருக்கிறேன், அதுக்கு துஆ செய்யுங்க. அப்போ நம்முடைய நீயத் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தொழுவது, நாம் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பது, நம்ம குர்ஆன் ஓதுவது, பயானுக்கு வருவது, பிள்ளைகளை ஓத வைக்கணும் என்று நினைக்கிறது, ஹாஃபிலாக்க நினைப்பது, ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலை தேடுவது, நாம் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் போய் இணைந்து கொள்வது, வாலண்டியராக அந்த மஸ்ஜிதோடு இணைந்து தாவா வேலைகளில் ஈடுபடுவது, சதக்கா கொடுப்பது, எல்லாமே எதுக்கு? சுவர்க்கத்துக்கு தானே. இப்போ இவ்வளோ முயற்சி செஞ்சுட்டு அந்த பொம்பளை மாதிரி நரகத்துக்கு போகலாமா? தஹஜ்ஜத்தை தொழுது சுன்னத்தான நோன்பு பிடிச்சி இபாதத்தெல்லாம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போனாங்களே அந்த பெண், அப்படி நம்மளும் நரகத்துக்கு போகிறதா? எனவே இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் உள்ளத்தை மிக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஉரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. துஉரதுல் ஃபித்னு அலல் குலூப். ஃபித்னாக்கள் உள்ளங்களுக்குத்தான் எடுத்து காண்பிக்கப்படும். எடுத்து காண்பிக்கப்படும் என்ற உவமானத்தின் மூலம் சொல்லுகிறார்கள். பாய் இருக்கிறது, இந்த மேட், இந்த பாயில் நம்ம வைக்கிற பன்னெண்டு தானே சொல்கிறேன். இந்த பாய் இழைக்கிறதுக்கு பயன்படுத்த ஒவ்வொரு பண்ணாக அடிக்க இருக்கும், அப்போ தான் பாயாக வரும். அதுபோல ஃபித்னாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய உள்ளங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ, நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அதிலே ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும். ஒவ்வொரு பண் வருவது போல ஒவ்வொரு ஃபித்னாவாக வரும். வர 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 கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் என்று கருப்பு புள்ளிகள் நிறைந்து போய் அந்த உள்ளம் கருத்த உள்ளமாக மாறிவிடும். இதை சில நேரம் புரியாமல் போயிடுவோமோ என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த உள்ளம் எப்படி ஆகும் என்றால், தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கப்பை போல மாறும். கப்பொண்டு எடுத்து நம்ம தலைகீழாக கவிழ்த்து வைக்கிறோம், இப்படி அந்த உள்ளம் மாறிவிடும். அப்போ இதுவும் சில நேரம் புரியாமல் போயிடுமோ. உள்ளம் கருப்பு, ரெண்டாவது தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட நிலைக்கு அந்த உள்ளம் மாறுகிறது. மூன்றாவது இன்னும் விலாவாரியாக சொல்கிறார்கள், லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. சுப்ஹானல்லாஹ். இந்த உள்ளத்திற்கு நன்மைகளும் புரியாது, தீமைகளும் புரியாது. சுப்ஹானல்லாஹ். இது நன்மென்றும் புரியாது, இது கெடுதி, இது பாவம் என்றும் புரியாது. இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேருடைய உள்ளம் அந்த லெவலுக்கு வந்து நியாயப்படுத்தல், செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன், என்னை நான் பாதுகாப்பதும் நியாயப்படுத்தலும். இந்த உலகத்தில் இன்றைக்கு நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிற முயற்சி இதுதான். அது தனிநபராக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது கூட்டாக செயற்படுகிறவர்களாக இருக்கலாம்.
ஒவ்வொருவரும் அவரவர் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன், அவரை நியாயப்படுத்துதல். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் பார்க்கலாம், சும்மா சண்டை போடுவாங்க. என்னென்னு பார்த்தா ஒவ்வொருவனும் அவனை நியாயப்படுத்துவான். ஒருவன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவான், மற்றவர்கள் இல்லை இதுக்கு போகும், அவனுடைய சைடையே நியாயப்படுத்தி கொண்டிருப்பான். பீச்சுக்கு போகும்னு மஷூரா, இன்னொருவன் சொல்லுவான் இல்லை பார்க்குக்கு போகும். ஹைர் ஓகே என்று போகிற வீதம் கம்மி. ஆர்கியூமெண்ட், அதுக்கும் ஆர்கியூமெண்ட். எல்லாமே இன்று ஒவ்வொருவரும் தன்னை நியாயப்படுத்துகிற முயற்சியிலே இறங்கியிருப்பது. இதில் மார்க்கத்தின் பெயரால் என்பதுதான் மிகவும் கவலையான விஷயமா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அந்த சதை துண்டு தான் அல் கல்ப், உள்ளம், இதயம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இதயம் கெட்டுவிட்டால் நம்முடைய முழு உடலும் கெட்டுவிடுகிறது. ஃபிசிக்கலி பாருங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம்ண்டா முழு உடலும் அவுட். திடீரென ஹார்ட் அட்டாக் வந்தால் பாடியே அப்படி ஸ்தம்பிதம் அடைஞ்சு. இது ஃபிசிக்கலி. அதே டைமில் ஆன்மீக ரீதியில் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய உள்ளம் கெட்டுவிட்டால் கண் கெட்டுவிடும், பார்க்குறதெல்லாம் தப்பாகவே தெரியும். பிள்ளையாக தான் 2 பேர் உட்கார்ந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்க. என்னுடைய உள்ளம் கெட்டுவிட்டால் என்னை பற்றி பேசுகிறதாகவே என் மைண்ட் சொல்லும். அவங்க சிரிச்சு மஸ்ஜிதில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஜோக்கை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. என்னுடைய உள்ளம் சீராக இருந்தால் எனக்கு அது தெரியவே தெரியாது. முதலாவது அவங்க பேசுகிறது தெரியாது. அப்படி சத்தம் போட்டு சிரித்தாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ன, மஸ்ஜிதுக்குள்ளே சத்தம் போடாதீங்க, தொழுகைக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நான் என்ன கோணத்தில் பார்க்குறேன், இவங்க 2 பேரும் சிரிப்பது என்னை பற்றி பேசிக்கொண்டு. நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் ஃபிட் ஆகுதோ முடிவெடுத்து கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளத்தில் ஃபசாத் இருக்கிறது. அப்போ கண் கெட்டு போகும். உள்ளம் கெட்டால் கண் கெட்டு போகும். உள்ளம் கெட்டால் காது கெட்டு போகும். காதால் நல்லதை கேட்க விரும்ப மாட்டோம். சில நல்ல விஷயங்கள் கூட தவறாத்தான் நம்மளோட காதுக்கு கேட்கும். உள்ளம் கெட்டால் நம்முடைய நாவு கெடும். உள்ளம் கெட்டால் நான் அடிப்போம், சரியா அடிச்சு அந்த சப்பையில் வர அடக்கிடுவோம். நினைப்போம் இன்றைக்கு நான் ஐ ஆம் சக்சஸ் டுடே. ஆனால் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறா அப்படி இருக்க மாட்டார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் பிலாலை பார்த்து என்ன சொன்னார்? கற்பியின் மகனே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? உடனே கூப்பிட்டு, அபூதர்ரே, இன்னும் உன்னிடத்தில் ஜாஹிலிய கால பண்புகள் இருக்கின்றன சொன்னாங்க. அப்போ அவருடைய உள்ளம் நல்லா இருந்ததுனால அந்த மெசேஜ் அவருடைய உள்ளத்தை அட்டாக் பண்ணுது. போகிறார், போய் பிலாலிடத்தில் மன்னிப்பு கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடையில் பிரச்சனை. மாமி மருமகன் நிறைய ட்ரை பண்ணினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடம் கொடுக்கல. வீட்டை போய் கதவை, அவங்க 2 பேரும் மஹ்ரமானவர்கள், எனவே கதவை போய் தட்டுவாங்க. யார் வந்தீங்க? அப்துல்லா வந்துட்டீங்கன்னா திறக்க மாட்டாங்க. ரைட். இவருக்கு என்னென்னா மாமியோட எப்படியோ பேச வேணும். பிறகு ஒரு டீமை கூப்பிட்டு போய் நீங்கள் கதவை தட்டுங்க, யாருன்னு கேட்டால் அவங்க கூட பேரை சொல்லுங்கள். அப்போ அவங்க உடனே கதவை திறக்க இவர் பின்னால் 2 பேர் ஓடி போய் மாமியை கட்டிப்பிடிக்கிறார், சலாம் சொல்லுகிறார். 2 பேருக்கும் பிரச்சனை முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். காரணம் என்ன? உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது. சிம்பிள்.
உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, புரிந்து கொள்வது, அவர்களுக்காக துஆ செய்வதெல்லாம் சிம்பிள். இப்போ உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் உடல் முழுவதும் பரிசுத்தமாகும். யாருக்கெல்லாம் அப்படி முடிகிறதோ, இப்போ ஒருவர் உங்களுக்கு அநீதி இழைக்கிறார், உங்களுக்கு உண்மையாகவே அநீதி இழைச்சிட்டார், உங்களை டேமேஜ் பண்ண, உங்களை மனசை ஹேர்ட் பண்ணிட்டார். ஆனால் நீங்கள் யா அல்லாஹ் என்னுடைய சகோதரனுடைய பாவங்களை மன்னி, அவருடைய உள்ளத்தை விசாலமாக்கு, அவருக்கு நேர்வழியை கொடு, சில நேரம் அவருடைய விஷயத்தில் நான் தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னித்து விடு, அவர் மீது எனக்கு வெறுப்பை தந்து விடாதே. இப்படி துஆ கேட்கிற தன்மை உள்ளவர்கள் இருந்தால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நாள் துஆ கேட்கிறார்கள், அழுது கேட்கிறார்கள். அப்போ ஒரு உலமாக்கள் ஏதாவது ஓதினா பேசினா என்ன பேசுகிறார், என்ன ஓதுறார் என்று கேட்குற ஒரு ஆர்வம் வருமா வராதா? வரும். அந்த அடிப்படையில் உங்களை பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் போய் இன்னும் நெருக்கமாக உட்கார்ந்து இவர் என்னதான் ஓதுகிறார் என்று காதை வைத்து கேட்கிறார். கேட்டால் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய துஆவெல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், யா அல்லாஹ் எனக்கு யாரெல்லாம் அநீதி இழைத்தார்களோ அவர்களை எல்லாம் மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கச் செய்வாயாக, எனக்கு யாரெல்லாம் அநீதி இழைத்தார்களோ நாவாலோ கையாலோ வேறு வழிகளிலோ எனக்கு அநீதி இழைத்திருந்தால் அவர்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, அவருடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, இந்த உலகத்தில் அவர்களை சந்தோஷமாக வாழச் செய்வாயாக என்று நிறைய அவங்களுக்கே துஆ செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ இவர் கேட்டுக்கொண்டிருந்தவர் ஷாக் ஆகிட்டார். இமாம் துஆவை முடிச்சுட்டு உட்கார்ந்தோடனே இவர் போய் தட்டி சொல்கிறார், ஷேக் என்னுடைய வாழ்க்கையில் நான் கை செய்தப்பட்டது, இன்றைக்கு கை செய்தப்பட்டது போல நான் கை செய்தப்படவே இல்லைன்று. எதுக்கு கை செய்தப்பட்டாய்? உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருக்கலாமே, நான் உங்களுக்கு ஏதாவது அநீதி இழைத்து அநியாயம் செய்திருக்கலாமே என்று கை செய்தப்பட்டேன். ஏன் என்று கேட்குறார். இல்லை, நீங்கள் உங்களோட துஆவில் உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு இப்படி துஆ கேட்டீங்களே, எப்படி இமாம் அவர்களே என்று கேட்டோன்னே இமாம் சொன்னார், குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து சமாதானமாக நடந்து கொள்கிறாரோ, தனக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னித்து சமாதானமாக நடந்து கொள்கிறாரோ அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்படின்னு என்ன மீனிங்? இத்தனை கூலி, இவ்வளோ ஒன்று சொல்ல முடியாத அளவு கூலி அவருக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த குர்ஆன் வசனம் தான் என்னுடைய இந்த துஆவுக்கு காரணம். அன்புள்ள சகோதரர்களே, நம்மளால் ஏன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? குர்ஆன் தெரியும், சுப்ஹானல்லாஹ். நான் அடிக்கடி கேட்குற சில சகோதரர்கள் அதை தப்பாக எடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த சுன்னாக்கள் விஷயத்தில் நம்மளோட சகோதரர்கள் காட்டுற ஆர்வம், அதை நான் சுட்டி காட்டுவேன். அப்போ சிலர் எடுக்கிறாங்க அப்படின்னா, இவர் தௌஹீத்வாதிகளை குறை சொல்லுகிறார் அப்படின்னு எடுக்க. அதுக்காக இல்லை, தௌஹீதுக்குள்ளே தௌஹீத் தான் சரியான கொள்கை. இந்த கொள்கைக்குள்ளே ஃபஸ்ட்டாக என்ன வரும்? நம்மகிட்ட தஸ்கியா வரணும். தௌஹீத்வாதிகள் தஸ்கியா இல்லாமல் இருப்பதற்காகவும் அஹ்லாக் இல்லாமல் இருப்பதற்காகவும் தான் அந்த கேள்வி நான் கேட்குறது. என்ன, மற்றவன் தஸ்கியா இல்லாமல் தான் இருப்பான், ஏன்னா அவனோட கொள்கை தப்பு. வழிகட்ட கொள்கையில் இருக்கிற ஒருவனிட்ட எப்படி தஸ்கியா வரும்? அவுலியாக்களின் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருக்கிற ஒருவனிடத்தில் தஸ்கியா வருமா? அல்லாஹுடைய அந்தஸ்தில் அவுலியாக்களை வைத்திருக்கிற ஒருவனிடத்தில் தஸ்கியா வருமானா? வராது. தஸ்கியா யாரிடம் வரும் என்றால் தௌஹீத்வாதியிடம் தான் தஸ்கியா வரும். ஆனால் தௌஹீத்வாதியாக இருந்து கொண்டு உன்னிடம் ஏன் தஸ்கியா இல்லை? இதற்காக இந்த கேள்வி நம்ம கேட்கிறது. தொழுகையில் உள்ள ஒரு சுன்னத், எவ்வளோ துள்ளி குதிக்கிறோம், சுப்ஹானல்லாஹ். குதிக்கத்தான் வேணும், அது மஹப்பத்து ரசூல். தௌஹீத், தொழுகையில் உள்ள ஒரு சுன்னத்தை ஒருவன் விட்டால், அந்த சுன்னத்திற்கு மாற்றமாக ஒருவன் நம்மளோட பள்ளிக்குள்ளே பேசினா விடுவோம், அவனை உரிச்சு எடுத்துருவோம். அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த ஹதீஸ் எல்லாம் குர்ஆனில் உள்ளதா அல்லது குர்ஆனில் இல்லாததா? ஏன் இந்த ஹதீஸுக்காக வேண்டி நான் எதுவும் செய்வதற்கு ரெடி என்ற மனநிலையில் தர்பியா பண்ணப்பட்ட எனக்கு ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் என்கிற குர்ஆன் வசனமும்
ஹசனுல் பஸரி இப்படி நடந்து கொண்டார் என்கிற இந்த சம்பவம் என்னுடைய உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி என்னுடைய சகோதரனிடம் போய் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க ஏன் முடியதில்லை? இதான் நான் கேட்கிறது. ஊரை பகைத்து பெருநாள் கொண்டாட முடியும் என்று அந்த ஹதீஸ் நம்மை தூண்டுமாக இருந்தால், குடும்பத்தை பகைத்து பெருநாள் கொண்டாடுவதற்கு அந்த ஹதீஸ் நமக்கு ஒரு ஆர்வத்தை தருமாக இருந்தால், ஏன் இந்த குர்ஆன் வசனம் என்னுடைய தாயிடம் போய் மன்னிப்பு கேட்பதற்கு, என்னுடைய உடன் பிறந்த சகோதரனிடம் போய் மன்னிப்பு கேட்பதற்கு, என்னுடைய ஜமாத்திலே என்னோடு பயணிக்கிற சகோதரனிடம் போய் மன்னிப்பு கேட்பதற்கு இந்த குர்ஆன் வசனம் ஏன் என்னை தூண்டவில்லை? யோசிக்க வேண்டுமா இல்லையா? இந்த ஹதீஸுக்காக பெருநாள் என்பது இப்படித்தான் வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஹதீஸை புரிந்து கொண்டதனால் குடும்பத்தை பிரிகிறோமா இல்லையா? கேட்டா என்ன சொல்றோம்? ஹதீஸ் சுன்னா இது எங்களுடைய கொள்கை, விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நாம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு எத்தனை பேர் அமல் செய்திருக்கிறோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செல்ல பிள்ளை ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார். அந்த ரசூலுல்லாஹோடு உள்ள பொண்டில் சின்ன வயதிலேயே அந்த ஆயிஷா மீது அவதூறு சொன்ன அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனுடைய கதையை கேட்டு நம்பி அந்த செய்தியை வெளியே பரப்பியவர்களில் ஒருவர் மிஸ்தஹ் இப்னு அஸால் ரலியல்லாஹு அன்ஹு. யார் மிஸ்தஹ்? அபூபக்கர் ரலியல்லாஹு ரிலேஷன் மட்டும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு நிறைய நிதி உதவி, பொருளாதார உதவி செய்து கொண்டிருந்தார். எந்த வாப்பாக்கு கோபம் வராது? சும்மா சாதாரண நமக்கே கோபம் வருது இன்றைக்கு ஒரு நண்பனுடைய விஷயத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு கோபத்தில் சொன்னார்கள், வல்லாஹ் இந்த மிஸ்தஹுக்கு இதுக்கு பிறகு நான் உதவி செய்யவே மாட்டேன். வல்லாஹி இந்த மிஸ்தஹுக்கு நான் இனி உதவி செய்யவே மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கிறான், வலா யத்தலி உலுல் ஃபض்லி மின்கும் வஸ்ஸஆ. உங்களில் அல்லாஹ் பொருளாதார வசதியை தந்தவர்கள் இப்படியெல்லாம் செய்வதற்கு சத்தியம் செய்ய வேண்டாம். இஅஃபு ஃபஸ்ஃபஹு, மன்னியுங்கள், தாராளமாக நடந்து கொள்ளுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இந்த குர்ஆன் வசனம் அவர்கள் நம்பினாங்க. குர்ஆனை சகோதரர்கள் சுன்னாவை ஒரு இயக்கத்தை நம்பிட்டு, அந்த இயக்கத்தின் கொள்கையை நம்பிட்டு அதுக்கு பின்னால் அலையவில்லை அவர்கள். குர்ஆன் எங்கிருந்து வந்தாலும், ஹதீஸ் எங்கிருந்து வந்தாலும் அது எனக்கு அல்லாஹுடைய வழிகாட்டல், எனவே நான் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த அகீதாவை, அந்த மன்ஹஜை அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்ததனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதர், நம்முடைய பார்வையில் ஏழை, இவர காசில் சாப்பிட்ட ஒருவர், மகளின் மீது அவதூறு சொன்னவர், அவரை தேடி போய் அவருடைய வீட்டில் கதவை தட்டி அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, இதற்கு பிறகு நான் உனக்கு வளமையாக தந்ததை விட அதிகமாக தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் தான் நம்ம பின்பற்ற வேண்டிய இஸ்லாம். ஆனால் இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை, கேட்டுட்டு அப்படியே ஹலாஸ் எங்கே நிற்போம்? என்னென்னா ஒன்று தொங்கிட்டு இல்லை ஹவ்லோலா. இது இப்போ இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க போனால் இதுதான் நிலைமண்டை. அதில் குறிப்பாக இந்த தமிழ் உலகம், உருது உலகம், இந்த கிழக்காசிய நாடுகளுக்குள்ளெல்லாம் போனால் இதுதான் கூடுதல் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ குர்ஆனை பூரணமாக பின்பற்றினால் உள்ளம் பரிசுத்தம் அடையும். எனக்கு தேவை சகோதரர்களை நான் சுருக்கம் போகிறது தான். இதை நல்லா திரும்ப சொல்கிறோம், புரியுங்க. இன்றைக்கு நான் இப்போ இடத்துல பேசி கொண்டிருக்கும் போதே மௌத்தாகலாம். நிறைய கிளிப்ஸ் பார்க்குறோம். மிம்பரில் கொத்பாவதி கொண்டிருக்கும் போது மௌத்தாகலாம், பேசிக்கொண்டு பள்ளியை விட்டு வெளியிறங்கும் போது படியில் ஸ்கிடாகி ஹலாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மௌத்து. தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு, இப்போ அன்னையில் எங்களோட ஊரில் ஒரு ஆள் சுஜூதில், ஒரு இமாம் சுஜூதில் இருக்கும்போது மௌத்தாகிட்டார். சுபஹ் நேரத்தில் மௌத் எனி டைம் வரும், பார்க்குற நம்புங்க. அதை நானும் மௌத்தாகணும்னு நினைங்க. நம்ம இந்த ஃபித்னா பண்ணி ஃபசாது பண்ணிட்டு நம்ம இந்த உலகத்தில் இருந்து போகக்கூடாது. நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான நிலையில் அல்லாஹ்விடம் போக வேண்டும். குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும், ஹதீஸுக்கு கட்டுப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் வல்லாஹி சும்ம வல்லாஹி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படுவதற்கு ஈகோ தடையாக இருக்காது. குர்ஆன் ஹதீஸ் என்பது சில ஃபிக்கு விஷயங்களோ சில மஸ்அலாக்களோ அல்ல, வாழ்க்கை. இப்போ நான் சொன்னேன் இந்த மன்னித்தல்,
இது குர்ஆன். இது வேறு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பகவத்கீதையிலிருந்து கொண்டு வந்த சொல் கிடையாது, அல்லது புத்த பெருமான் இப்படி சொன்னார் என்று சொன்ன செய்தி கிடையாது. தெளிவாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். மன்னித்து சமாதானமாக நடந்தால் கூலி அல்லாஹ்விடத்தில். அதே போல ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அன்புள்ள சகோதர சகோதரிகளை, உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளம் கெட்டால் உடல் கெட்டுவிடும், உள்ளம் சீரானால் உடல் சீராகும். ஆனால் உள்ளத்தை பரிசுத்தமாக்குவதற்கு அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. உள்ளத்தை பரிசுத்தமாக்குவதற்கு அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனில் நிலைத்திருக்க செய்வாயா. இவங்க கேட்குறாங்க நிறைய. யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மிக மோசமான சூழல், எல்லோரும் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாக பார்த்த சூழல், அந்த சூழலில் உங்களோடு வந்து உங்களை ஈமான் கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிற நாங்கள் தவறி விடுவோம் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று. உள்ளம், எங்களுடைய உள்ளமும் தடுமாறும், எங்களுடைய உள்ளமும் புரளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆம், நான் பயப்படுகிறேன். ஏன்? இன்னல் குலூப பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. உள்ளங்கள் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன, விரும்பியபடி புரட்டுகிறான். உள்ளம் தடுமாறும். வேறு சில ரிவாயத்தில் பார்க்க அஷத்து தகல்லுபன் மினல், அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் கொதிக்க வைக்கப்படும் போது எப்படி கடுமையாக அந்த தண்ணீர் புரளுமோ அதை விட கடுமையாக இந்த உள்ளம் புரளக்கூடியது. அப்போ இந்த உள்ளம் புரளும். இடையில் அப்படி ஷைத்தான் ஹன்னாஸ், அவன் ஹன்னாஸ்ண்டா அல் ஹன்னாஸ் என்ன மறைந்திருப்பவன். அல் ஹன்னாஸ் என்றால் மறைந்திருப்பவன். அல் வஸ்வாஸ் ஷைத்தான தன்மை என்னது? உள்ளத்தில் ஊசலாட்ட தூண்டுவான். எப்படி? யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித இதயங்களில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவான். அப்படி போனா என்ன, இப்படி போன, நீ ஏன் எதுக்கு இப்படி போகணும், ஏன் நீ விட்டு கொடுக்கணும், நீ ஏன் மன்னிக்கணும், நீ ஏன் அப்படி செய்ய வேண்டும், நீ ஏன் இதை சதகா செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுவான். இவன் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இந்த ஷைத்தான் ஜின்ன இனத்தை சேர்த்த ஷைத்தானாகவும் வருவான், மனித இனத்தை சேர்த்த ஷைத்தானாகவும். அப்போ இந்த ஷைத்தான் வந்து நமக்கு ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். அப்போ உள்ளம் புரண்டு கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகி ஒரே வழியில் பயணிப்பதற்கு என்ன தேவை? என்ன தேவை? அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. அல்லாஹ் உதவி செய்யணும். அல்லாஹ் உதவி செய்யணும். என்ன செய்யணும்? அல்லாஹ்க்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு உண்மையாக இல்லாமல் நம்மை நாம் எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் குழப்பம். நம்மை நாம் நேசிக்கத்தான் வேண்டும். என்னை நான் நேசித்தால்தான் நான் எனக்குரிய எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் என்னை அல்லாஹுடைய சட்டங்களை விட அதிகமாக நான் நேசிக்கக்கூடாது. குர்ஆனை விட, ஹதீஸை விட என்னை அளவுக்கு மீறி நான் நேசிக்கக்கூடாது. நான் நேசிக்கும் போது முதலில் அல்லாஹ், அடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நிலையில் நான் இருக்க வேண்டும். அப்போது நான் அல்லாஹுக்கு உண்மையாளனாக இருப்பேன். துஆ கேட்கணும் சகோதரர்களே. இதுக்காக, யா அல்லாஹ், என்னை நீ உன்னோடு உண்மையாளனாக இருக்கச் செய். அஸ்ஸாதிக் மஅல்லாஹ்.
என்ன நம்ம அல்லாஹோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அலஸ்து பிரப்பிக்கும், அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டான் ஆலமுல் அர்வாஹில் வைத்து, உங்களுடைய ரப்பல்லவா நான் என்று. நம்ம சொல்லிட்டோம் பலா. இப்போ அல்லாஹோடு செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கைகளையும் பேணுவார் யார்? அல்லாஹோடு உண்மையாக இருப்பவர். இப்போ அல்லாஹோடு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹுடைய தௌஃபீக் கிடைக்கும். அல்லாஹோடு உண்மையாக இருக்கிற நிலையில் அல்லாஹுடன் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இப்போ அல்லாஹோடு உண்மையாக இருப்பது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. மூன்றாவது, நான் மாற வேண்டும் என்று நான் நினைப்பது. இதான் முஹாசபா. என்னை நான் சுயபரிசோதனை, நான் போகிற போக்கு சரியா? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை நீங்கள் அடிக்கடி முள் பரிசீலனை செய்து கொள்ளாவிட்டால் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ நம்முடைய மாத செலவு வருது, நமக்கு இன்கம் எவ்வளோ இருக்குது, இதை நீங்கள் பார்க்காம போனால் என்ன நடக்கும்? கடைசியில் பெரிய ஒரு கடனில் போய் விழுந்து ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டலாக வேண்டிய சூழ்நிலை வரும், அல்லது ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலை வரும், அல்லது வட்டி அப்படியான விஷயங்களுக்குள்ளே போய் நுழைய வேண்டிய நிலை வரும். இப்போ சாதாரணமாக தெரிகிற ஒரு உண்மைதான், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாவிட்டால் நாம் முன்னேற்றம் அடைய முடியாது. இது பொதுவாக இதுக்கு ஸ்கூலில் படிக்கவும் தேவையில்லை, காலேஜுக்கு போகவும் தேவையில்லை, இதுக்கு மெட்ஸ் படிக்கவும் தேவையில்லை, இதுக்கு சைக்காலஜி படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால்தான் நான் வெற்றியேன். அதே போல் மார்க்க விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், இதை நான் என்னிடம் அடிக்கடி கேட்க வேண்டும். தனி உட்காரணும். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அப்படி இத்திகாஃப் என்கிற பேரில் உட்கார்ந்திருக்கிறார். சஹாபாக்கள் நிறைய அப்படி உட்கார்ந்திருக்கிறாங்க. உட்கார்ந்து முஹாசபா செய்வார்கள். அதிலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை படிக்கும்போது நிறைய அவர்கள் தனியே போய் யாருக்கும் தெரியாத வாய் விட்டு பேசுவார்கள். நம்ம சொல்லுவோம் சைக்கோசிஸ் என்று, பிரச்சனை இல்லை, இந்த விஷயத்தில் சைக்கோசிஸாகவே இருந்துட்டு போகணும். மனநோயாளியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்கடா, ஏய் அப்னல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, உன்னிடத்தில் கொஞ்சம் பேர் வந்தாங்களே, நீ அவர்களோடு இப்படி ரஃப்பாக நடந்து கொண்டாய், நாளை மறுமையில் அவன் உனக்கு எதிராக குரல் எழுப்பினால் நீ அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லுவாய்? தனியாக இது ஒரு சஹாபி, இவர் தனியாக போகிறார் என்பதை இவருக்கு பின்னால் ஃபாலோ பண்ணி போய் ஒளிந்திருந்து பார்க்கிறார். பார்த்தா உமர் ரலியல்லாஹு இப்படி பேசிட்டு இருக்கிறார், அழுகிறார். அப்போ நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்மிடத்தில் நம்ம கேள்வி கேட்க வேண்டும். உமர் தான் சொல்லுவார் அடிக்கடி, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய நீதிமன்றத்தில் உங்களை நிறுத்தி விசாரிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், இப்படி சொல்லுவாங்க. அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினாங்க. அல்லாஹ் அவன் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக நீ என்ன தேடி வைத்திருக்கிறாய் என்று நீ பரிசோதனை செய்து கொள். நான் உட்கார்ந்து என்னிடம் கேள்வி கேட்க வேண்டும். அடிக்கடி இதற்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். சில அறிஞர்கள் தூங்குறதுக்கு முன்னொன்று நீ முஹாசபா செய்து கொள். உன்னால் யாரும் மனம் புண்பட்டிருக்கிறார்களா? நீ எடுத்த முடிவு சரிதானா? என்னுடைய முடிவை நான் ஏன் மாற்ற முடியாது? நான் இன்று செய்த வியாபாரம் ஹலால் தானா? நான் மனைவியோடு நடந்து கொண்ட முறை சரிதானா? இன்று நான் பைக்கில் வரும்போது வழியிலே குறுக்கறுத்தவனுடைய விஷயத்தில் நான் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கை உண்மையிலே அல்லாஹுக்கு பொருத்தமானது தானா? என்னிடம் அந்த கஸ்டமரோடு நான் இப்படி நடந்து கொண்டேனே, இது சரிதானா என்று இப்படி ஒவ்வொன்றாக நீ தூங்குவதற்கு முன்னால்
உன்னை பரிசோதனை செய்து தௌபா செய்து அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்கிற இந்த துஆவை செய்துல் இஸ்திக்ஃபாரை நீ ஓதிக்கொள் என்று சொல்வார்கள். நைட்டில் ஓதுறது சொன்னார். முஹாசபாக்கு பிறகு இதை ஓதுறது. வாய்ப்பு கிடைத்தா காலையில் மன்னிப்பு கேட்கறது. இல்லைன்னா இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு சோஷியல் மீடியா இருக்கு. பர்சனலாக போய் சகோதரரே நான் நேற்று நடந்து கொண்டது தப்பு, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ஃபஜ்ருக்கு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம், மெசேஜ் ஒன்றா போட்டு. சப்போஸ் அதோட மௌத்தாயிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் மன்னிப்பு கேட்டுட்டேன். எனவே நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக்க வேண்டுமென்றால் நம்ம முதலில் அல்லாஹோடு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹோடு உண்மையாக இருப்பதற்கு அகீதாவும் சரியா. அல்லாஹோடு யார் உண்மையாக இருப்பார்? சரியான அகீதாவில் இருக்கிறவர் தான் அல்லாஹோடு உண்மையாக இருப்பார். இல்லைன்னா அவுலியாக்களை கொண்டு போய் அல்லாஹோட அந்தஸ்துக்கு வச்சு அல்லாஹோடு உண்மையாக இருக்க முடியாது. அப்போ அல்லாஹுடைய தௌஃபீக் கிடைக்கும். அல்லாஹோடு உண்மையாக இருந்தால் அல்லாஹுடைய தௌஃபீக் கிடைக்கும். அதோடு சேர்த்து நம்ம துஆ செய்ய வேண்டும். நாம் மாற வேண்டும் என்று நம்ம முடிவெடுக்க வேண்டும். நம்மை நாம் நிறைய சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு நம்மை நாம் சரியான ட்ராக்கில் கொண்டு போக முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.